Hi guys, welcome back to this channel Master Trades. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம NSE என்ன, BSE என்ன, NIFTY என்ன, SENSEX என்ன, அப்புறம் ETFs என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அமுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேசிக்காக இந்த வீடியோ நான் 3ஆக பிரிச்சிருக்கேன். பார்ட் 1ல் NSE என்ன, BSE என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ்னா என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் பார்ட் 3ல் பாண்ட்ஸ்னா என்ன, ETFஸ்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், NSE என்ன, BSE என்னங்கிறது. NSE அப்படிங்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. BSE அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற அந்த பேரிலே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அதாவது ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கும். இப்போ எப்படி ஜிபேயில் ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தருக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இதே மாதிரி ஷேர்ஸை ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அந்த பிளாட்ஃபார்ம் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது இந்தியாவில் 2 இருக்குது, ஒன்று NSE, இன்னொன்று BSE. அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்போ நான் கம்பெனிக்கிட்டேருந்து டேரெக்டாக ஷேர்ஸை வாங்க மாட்டேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எஸ், உங்களால் மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்பெனிக்கிட்டேருந்து டேரெக்டாக ஸ்டாக்கை வாங்க முடியாது. ஒருத்தர் ஏற்கனவே அந்த கம்பெனியில் வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்கை அவர்கிட்டேருந்து காசு கொடுத்து வேணால் நீங்கள் வாங்கிக்கலாமே தவிர மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களால் கம்பெனிலேருந்து டேரெக்டாக ஸ்டாக்கை வாங்க முடியாது. எஸ், உங்களால் அந்த கம்பெனிக்கிட்டேருந்து டேரெக்டாகவும் ஷேர்ஸை வாங்க முடியும். அதுக்கு பேர் IPO அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஷேர்ஸை விற்கிறதுக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட். பட் அதான் அது மொட்டையாக ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க NSE BSEன்ட்டு. இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா லண்டனில் FTSE அப்படின்னு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ்னு 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா SGX அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக நிறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிறது 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஒன்று NSE, இன்னொன்று BSE. போன வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு காய்கறி மார்க்கெட்டை வச்சு. இப்போ ஒரு காய்கறி மார்க்கெட்னால் ஒரு டைமிங் இருக்கும்ல, காலைல 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான்ப்பா மார்க்கெட் திறந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங் தான் காலைல 9 மணிலேருந்து மத்தியானம் 3:30 வரைக்கும் தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் திறந்துருக்கும். அதுக்குள்ளே தான் உங்களால் ஷேர்ஸை வாங்கி விற்க முடியும். அப்படி அந்த டைமுக்குள்ளே உங்களால் வாங்கி விற்க முடியலை அப்படின்னா அடுத்த நாள் காலைல திருப்பி 9 மணிக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். இதுலேருந்து உங்களுக்கு NSE என்ன, BSE என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க நம்ம அடுத்த செக்மெண்ட்டான நிஃப்டி சென்செக்ஸ்னா என்னென்னு பார்த்துருவோம். நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, நிஃப்டி இவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குது, இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சென்செக்ஸ் இத்தனை பாயிண்ட் ஏறி இருக்குது, இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்குலாம் இது ஒன்றுமே புரியாது, ஏதோ சொல்கிறாங்க கேட்டுப்பாங்க. பட் இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, NSEயில் உள்ள டாப் 50 கம்பெனிஸை நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி BSEயில் உள்ள டாப் 30 கம்பெனிஸை சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ NSEயில் உள்ள டாப் 50 ஸ்டாக்ஸ் ஏறி இருந்துச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி இன்றைக்கி ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் BSEயில் உள்ள டாப் 30 ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணிருந்துச்சு, ஏறி இருந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸ் இன்றைக்கி ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நல்லா பண்ணனா சென்செக்ஸ் இன்றைக்கி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சென்செக்ஸை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. நமக்கு முக்கியமானது நிஃப்டி தான். நிஃப்டியில் தான் நம்ம F&O பண்ண முடியும். அதனால் நிஃப்டி தான் நமக்கு தேவையானது. F&O அப்படிங்கிறத நான் வர வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நிஃப்டிக்குள்ளே நம்ம செக்டார் வைஸாக நிறையா பிரிக்கலாம். பேங்க் நிஃப்டி, IT அந்த மாதிரி நிறையா பிரிக்க முடியும். இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வாங்க நம்ம அடுத்த செக்மெண்ட்டான ETF-குள்ளே போகலாம். ETF அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேருக்கு எனக்கு பெருசாக ரிஸ்க் வேண்டாம்ப்பா, எனக்கு கம்மியான காசு தான் இருக்குது, அதை போட்டு எனக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ETF தான் கரெக்டான வழி. இப்போ நிஃப்டிங்கிறது ஒரு இண்டெக்ஸ், நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி. இப்போ 10 ரூபாயை போய்ட்டு நீங்கள் அந்த நிஃப்டி மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 10 ரூபாங்கிறது அந்த 50 கம்பெனி மேலேயும் பிரிஞ்சு இன்வெஸ்ட் ஆகும். ஸோ தட் ஒரு கம்பெனி வேணால் சம் பேட் நியூஸால் ஃபாலோ ஆகலாம், பட் எல்லா கம்பெனியும் அப்படி ஆகாது இல்லையா. அதனால் ஒரு கம்பெனி லாஸ் ஆனாலும் மிச்சம் எல்லா கம்பெனியும் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு லாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ETF அப்படிங்கிறது என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ETF அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கம்பெனி மேலே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி மேலே மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ETF. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ஒரு டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், இந்தியாவிலே பெஸ்ட்டு புரோக்கர் யார், ஒரு ஷேர்ஸை எப்படி ரியல் டைமில் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவிலேருந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேடிங் சர்க்கிளில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.